அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. சனி பயிற்சி அப்படிங்கிறது வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. அது சமயம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகரக்கூடிய பயிற்சியாகக்கூடிய கிரகமான சனி பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் துலாம் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார், வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்பத்தில் இருக்கும் பொழுது துலாம் ராசியான நமக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். அப்படி இருந்த பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், பூர்வீக சொத்துக்கள், தாயார் தகப்பனாரை இழந்து குழந்தை வாரிசுகளை பிரிந்து உடல்நலக்கேடு, இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வந்த தங்களுக்கு வரக்கூடிய இடமான 6ஆம் இடம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பானதொரு நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், ரிஷபம், துலாம், மகரம், இவங்க 3 பேருக்கு தான் சனி நன்மையை செய்கிறார். எப்போவுமே இந்த பயிற்சியில் எப்போவுமே இல்லை, எப்போவுமே பண்ணுறது 3, 6, 11. அதில் பார்த்தால் இந்த ஆண்டு இந்த 3, 6, 11 எந்த ராசிகள் அடைகின்றனன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், துலாம், மகரம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதில் துலாம் நீங்கள் வந்துட்டீங்க, 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார் சனி. நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறக்கூடிய ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் விளங்குது. நன்மைகள்னு சொல்லிட்டால் எல்லாமே நன்மை இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கெட்டதை மட்டும் விரிவுரையாக 10 நிமிஷம் 20 நிமிஷம் தெளிவாக ஒன்றுக்கு பாயிண்ட்டாக விளக்கி சொல்கிறீங்க, நன்மையை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம். எல்லாமே வந்துடும், என்ன தேவையோ அத்தனையுமே 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது வரும். இருந்தாலும் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி டிவியில் துளாராசிக்கு அப்படிங்கிறது எல்லா சேனல்லையும் போட்டிருப்பேன். அது பத்தாமல் இருந்தாலும் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சாமி நான் பார்த்துட்டு இருந்த ஃபோனில் துளாராசி பேசியிருந்தீங்க, அதான் இப்போ எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுக்கலாம். டைம் இருந்தால் நானும் இன்னொருக்கா சொல்லுவேன், இல்லைன்னா அதில் போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்குங்கன்ட்டு போயிடுவேன். ஏன்னா நன்மை நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை திருப்பி கேட்கணுங்கிற ஆர்வங்கிறது நம்மளுடைய இயல்பு. பொதுவாக துளாராசிக்கு நன்மைன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் என்னென்ன நன்மை என்னென்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஒரு பாடலில் புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், நான் சொல்லலை, இதெல்லாம் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தருங்கிறவர் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடிகளில் நூல்களில் எழுதி வைத்து போனது தான். நான் அதை விளக்க உரையாக பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாமே என்னுடைய ஓன் கருத்துக்கள் அப்படிங்கிறது கிடையாது. நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, என்ன அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை எடுத்து நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனியனே 3இல் 6இல் தயவு 11இல் இனிவரும் காலம். சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல வந்தால் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த 2.5 ஆண்டுகளில் நன்றாம் நன்மை அப்படிங்கிறார். எடுத்தோன்னே எடுத்ததோர் முயற்சி வெற்றி, எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10-15 பேர்கிட்ட சஜெக்ஷன் ஐடியா கேட்பாங்க. ஒரு காரியம் சின்ன காரியம் பண்ணுறாங்க, இன்னும் இருக்காது. ஒரு புடவை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 புடவை கிளச்சி போடுவாங்க, போகும் திருப்தியாக எடுப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஓட்டையாக இருக்குது, வீட்டுக்கு வந்து பார்த்தா பத்தாமல் போகும், அது பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சி கண்மூடித்தனமாக ஆமாண்டா முடிச்சுட்டு போட அப்படின்னு முடிப்போம். அது பல 100 மடங்கு நன்மையை தரும். காலம் நமக்கு நேரம் ஒத்து வரும் பொழுது எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் நன்மையை கொடுக்கும். அதே சமயம் நமக்கு நேரம் சரியில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் 1000 பேர்கிட்ட ஐடியா கேட்டு அந்த முயற்சியை எடுத்தாலும் அது நமக்கு வெற்றியை தராது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்போது எடுத்ததோ முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை அப்படின்னு போடுறார். எப்போது துலாம் ராசிக்கு இப்போது இந்த வரக்கூடிய கம்மிங் சூன் 2.5 years, ஓகேவா, மிகச்சிறப்பாக இருக்குது. தனிப்பெரும் யோகம் உண்டாகும். இந்த 12 ராசியில் மற்ற 11 ராசிக்கு இல்லாத ஒரு யோகம், தனித்து நிற்கக்கூடிய யோகம். நான் நிறையா நிகழ்ச்சிகளில் நிறையா சொல்கிறது தான். இன்னும் வேண்டாம், கிரிக்கெட் எடுத்துக்கங்க. விளையாட்டில் 11 பேர் விளையாடுறான், அதில் யாரோ ஒருத்தர் தான் சதம் அடிக்கிறான், அவன் பேர் தான் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அது தனிப்பெரும் யோகம். ஆனால் அந்த 11 பேர் இல்லைன்னா மேட்ச் கிடையாது, அந்த டீம் கிடையாது. ஒருத்தர் மட்டும் இவனே பவுலிங் போட்டு இவனே பேட்டிங் பிடிச்சி இவனே ஃபீல்டிங் பண்ணிட முடியுமா? முடியாது. ஆனால் ஒருத்தர் ஷைன் பண்ணுறான்னா தனிப்பெரும் யோகம். 1000 பேர் யூடியூப் பார்க்குறீங்க, 1000 பேர் ஜாதகம் சொல்லலாம். என்னை மட்டும் பிடிக்குது அப்படின்னா தனிப்பெரும் யோகம் எனக்கு இருக்கணும். இருந்தால் தான் என்னுடைய ப்ரோக்ராமை, என்னுடைய பதிவை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இது தனிப்பெரும் யோகம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வருது. துலாம் ராசிக்கு தனிப்பெரும் யோகம், எதிர்பார்த்த நன்மைகள், நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக பல நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி மகாராஜாவுக்கு சமமான பதவிகள், அரசருடன் பேட்டி காணும் ராஜாவுக்கு சமமாக. நம்ம கவுன்சிலரை பார்க்க போனாலும் நம்ம தெருவில் குளிக்கிறாரு, வெளியில் போயிட்டார், நாளைக்கு வாங்க, இப்படிலாம் ஒரு பதில் வருது. அதுக்கப்புறம் எத்தனையோ போஸ்ட், எத்தனை பேரை சந்திக்கிறதுனா சாதாரணம் கிடையாது. மகாராஜாவுடைய சதிக்கு சமமாக உட்காந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடத்துல சனி வரும் பொழுது ஏற்படுது. அப்போ துலாம் ராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது. அரசருக்கு நிகரான ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. திருமண பாக்கியம், விரும்பிய வரனை திருமணம் செய்தல் அப்படிங்கிறது நடக்குது. திருமண யோகம் உண்டாகுது. வம்ச விருத்தி, புத்திர பாக்கியம், வீடு மனை வாகனம், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இவை ஏற்படுது. உடலில் இருந்து வந்த வியாதிகள், மருத்துவ கோளாறுகள் இருந்த இடம் தெரியாமல் பஞ்சு போல் பறந்து போகும்னு போட்டிருக்கு. வீட்டில் யாருக்கு மருத்துவ செலவு இருந்தாலும் குறையும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு, தொழிற்ஸ்தானங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆடை ஆபரணங்கள், பின்னலாடை, வஸ்திர சம்பந்தமான தொழில், நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், வங்கி ஊழியர்கள், நிதி நிறுவனங்கள், இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துட்டால் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. நீங்கள் தான் போட்டி. வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், நம்ம திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. போட்டியாக இருந்து வந்தவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. இப்போ வாய்ப்பு, நன்மை அதிகரிக்கக்கூடிய தினம். என்ன கேட்குறீங்களோ, எவன் என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அதிலிருந்து வெளியில் வரலாம். பழைய கடன்கள் நிறுத்தி மிக 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 அருமையான நேரம் துலாம் ராசிக்கு. 100க்கு என்னை கேட்டால் 100க்கு 1000 மார்க்ஸ். குரு நல்லா இருக்குது, ராகு கேது நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்குது. இதுதான் பொற்காலம் வாழ்க்கையில். இதை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. யாருக்கும் அமையாது. 3 ராசி சொன்னால் இந்த 3ல் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் மிகச்சிறப்பு. ராஜயோகம், பட்ட கஷ்டத்திற்கு மிகச்சிறப்பான யோகம். இதை பயன்படுத்திக்கிறோம். எனவே துலாம் ராசினியர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி மிக அருமையான ஒரு பயிற்சியாக தங்களுக்கு விலகுது. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த 7.5 சனி துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். துளாராசியை பொறுத்தவரை ரொம்ப டஃப் டைமில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பல காரியங்கள் உங்களுக்கு நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கு. அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக பல பேர் மாட்டின்னு இருப்பாங்க. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா துளாராசி அப்படின்றது எடை போடுறது தான் சிம்பலே. அதனால் வரக்கூடிய பிரச்சனை முன்னாலே எடை போட்டு அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு உங்கள்கிட்ட. உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு உண்ட தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால பல பேருக்கு பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு சில பேருடைய தசா புத்திகள் இதில் நிறையா ப்ளே பண்ணும். ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல தசா புத்திகள் நடந்து அந்த கிரகம் அவங்க ஜாதகத்துலேயும் நல்லா இருந்தால் மிக நல்ல பலன்கள் கூட நடந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது கோர்ட்டு கேஸு, அவமானம், பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி திடீர் அதிர்ஷ்டங்கள், புதையல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, லாட்ரியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமும் அதே 8ஆம் இடம் தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சுக்கணும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு திதி சூன்ய ராசிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு கரணம் சரியில்லாமல் இருக்கும், கரணநாதருடைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பலன் கொடுக்கும். அதனால் அது கோச்சாரம் மட்டும் பலன் கொடுக்காது. இப்போ இந்த 7.5 சனி மிக நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் துலா ராசியும் ஒன்று.
இந்த துலா ராசிக்கு 6வது வீட்டுக்கு வராரு சனி பகவான். ஸோ 6வது வீடு அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்ப்புகளையும் தாண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதி அவங்களுக்கு இருக்கிற ஒரு குரு பகவான். அதனால தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு உங்களுடைய ஒர்க்லேயோ எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறதுலையோ பொருளாதார ரீதியிலையோ நீங்கள் பெஸ்ட்டு. உங்களை ஜெயிக்க முடியாது. யாருன்னு உங்களுக்கு இடைஞ்சலாக வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. பொதுவாக உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு தான் வந்து நல்ல மதிப்பு இருக்கும். மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய சார்ஜஸ் தான் கூட இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஒர்க்கில் வந்து நல்லா பண்ணுறீங்கன்ற அந்த பேர் இருக்கும். இதெல்லாம் பொதுவாகவே துலா ராசிக்கு இயல்பான குணங்களாக இருக்கும். இப்போ அந்த குரு வேற பயிற்சி ஆகிடுவார். இந்த 2 வருஷத்தில் 5ஆம் மாதமே பயிற்சி ஆகிடுறார். உங்களுக்கு ராகுகேதும் பயிற்சி ஆகிடுது. ஸோ ராகுகேது உங்களுக்கு தொல்லை விட்டது, குரு பிரச்சனை அது இல்லை. சனிபவன் நல்ல பிளேஸ்க்கு வந்திருக்காரு. 6ல் சனி பகவான் இருந்தால் கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடம் ராஜயோகம்னு பேர். நீங்கள் ஒர்க்குக்கு மட்டும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா உழைங்க. உழைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது 2ஐயும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இது 2க்கும் வந்து சனி பகவான் ரொம்ப முக்கிய காரணகர். இது 2 பண்ணிட்டீங்கனாலே நல்லா சூப்பர் பலன்களை கொடுப்பார். அதுவும் பொருளாதாரத்துக்குள்ள குருவினுடைய வீட்டில் இருக்கார். பொருளாதார ஏற்றங்களை இந்த 2.5 வருஷத்தில் தருவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொருளாதார ஏற்றங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய இந்த பாத்திரம் மாதிரி நீங்கள் மாறிக்கணும். அப்போ வந்து எப்படின்னா நல்ல பிளான், சூப்பர் பிளான், அடுத்தடுத்து இப்படி தான் போகணும். உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே வாங்க. பணத்தை வந்து பிளான் பண்ண வேண்டாம். ஒர்க்கு, அந்த ஒர்க்குனால் வரக்கூடிய இம்பேக்ட்டு, அது வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒர்க் ரீதியாகவே உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போகிறோம். உங்களுடைய ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கங்க. அது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரெகக்னிஷன், அதாவது காசு மட்டும் இல்லை, புகழ், பணம், மரியாதை, இது மாதிரி எல்லாமே உங்களை தேடி வந்துடும். ஸோ நம்ம காசை நம்ம துரத்துற வரைக்கும் காசு நம்மளுக்கு சிக்கவே சிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா காசு பின்னால் வந்துகிட்டே இருக்கும். அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். காசுன்றது வந்து எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோம், அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்னா சொல்கிறாங்க. காசுன்றது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மள்கிட்ட வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. காசுன்றது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது மல்டிபிள் ஆகும். வேறு எதுவுமே மல்டிபிள் ஆகாது. நீங்கள் ஒரு பொருள் வாங்கி நாளைக்கு விற்கணும்னா அது செகண்ட் ஹேண்ட் தான். அது பொருளோட மதிப்பு போயிடும். ஆனால் காசு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு வாங்கி நீங்கள் பேங்கில் போட்டிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆகும். அப்போது மல்டிபிள் ஆகக்கூடிய ஒரு பொருள் வந்து காசு. அது வந்து மல்டிபிள் ஆகும் எப்போன்னா உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்கள், மரியாதைகள், இது மாதிரியான விஷயங்களை பொறுத்து அது மல்டிபிள் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க்கு அதை எப்படி நம்ம கொடுக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், நேர்மை, அந்த ஒர்க்கில் வந்து உங்களுடைய டச்சு, இப்படி இதை நீங்கள் அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ ஒர்க்கும் உங்களுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, ப்ரெசன்டேஷன், உங்களுடைய அவுட்புட்டு ஒர்க்குனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதை வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணி அது பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல்டில் பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். ஸோ இதுதான் இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் வந்து அது மட்டும் இல்லை, இப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல காலம், பெஸ்ட்டு பீரியட் இப்போ வரக்கூடிய கொஞ்சம் கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா சூப்பரான பலன்களாக இருக்கும். பல பேர் இந்த அடுத்த அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதுக்கு ஒரு பெரிய பாதை போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது துளாராசி அன்பர்களுக்கு. ஸோ துளாராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லை, உடல்நிலை கோளாறுகள் நீங்கும், குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் நீங்கும், எல்லாமே டக்குன்னு ஒன்றுன்னா உங்களுக்கு செட் ஆகிட்டே வரும். அது மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு மிக நல்ல காலமாக இருக்கக்கூடியது இந்த சனி பெயர்ச்சி. இந்த சனி வந்து உங்களுக்கு 6வது வீட்டுக்கு ஒரு சனி பயிற்சி போகிறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களே கொண்டு வந்து தரும். மாணவ செல்வங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எல்லாருக்குமே மிக ஏற்றமான, அதாவது துளாராசியை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் மிக ஏற்றமான காலமாக இது இருக்க போகிறது. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு மறைமுக எதிரிகளையும் மறைமுக ஆரோக்கிய சங்கடத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை பெறுவது மட்டுமல்லாமல் தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ணுவீங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு வேலை பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம், அந்த மாதிரி நபர்கள்லாம் இப்போ துலாம் ராசியில் வேலை பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். துலாம் ராசியில் பிறந்தவன் தான் இந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஆரோக்கியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம்
வரக்கூடிய சப்தம சனி, அதாவது கண்டக சனி மற்றும் அஷ்டம சனியில் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு 2028லேருந்து 32 வரைக்கும் சங்கடங்கள் ஏற்படும். ஆனால் இப்போ உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வேலையிலையும் சக்ஸஸாக இருந்துட்டேன்னா பணம் வந்துடும். அதுக்கப்புறம் வியாதி வந்தால் கூட சமாளிச்சிருக்கலாம். இப்போ அதை விட்டுட்டிங்கன்னா பணமும் இருக்காது, வியாதியும் வந்துட்டு அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் அவர்களால் உங்களை எதிர்க்கக்கூடிய திராணி இருக்காது. உங்களை எதிர்க்க மாட்டாங்க, உங்களிடம் பயந்து நடுங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த 6ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால அவருடைய பார்வை பலம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம், 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம், 6ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்கள். வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, எடுத்த விஷயத்தில் வெற்றி அடைவதன் மூலமாக தொழில் சிறக்கும், உத்தியோக மேன்மை ஏற்படும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், எதிரிகளின் மனதில் தீராத வலியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன வலிகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்த உங்களுடைய சகோதரர்களோ உங்களுடைய உறவுகளோ இப்பொழுது உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த சனி பெயர்ச்சிங்கிறது துலாம் ராசிக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் சோர்வு இருக்கும், ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய அசதியின் காரணமாக உங்களுக்கு வேலையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதாவது இந்த கஷ்டம் என்னோட போகட்டும்னு வேலை பண்ணுவீங்க. அதனால் குடும்பத்தில் குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய தொழிலில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். விருத்தி அப்படின்னு சொன்னால் சாதாரண வளர்ச்சி இல்லைங்க, பெரிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடல் கடந்த பயணிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு கடல் லாபத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுவீர்கள். நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க, அதாவது எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த பொருட்களை, அதாவது இந்த நைட்டி பொருட்கள், நைட்டு பெட்டு சம்மந்தமாக, கட்டில் சம்மந்தமாக பொருட்கள் பண்ணுறவங்க, இவங்க இந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் இருக்க போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது வேஸ்ட்லேருந்து பொருட்களை தயார்படுத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான, அதாவது இந்த சகதி சார்ந்த இடம், அந்த அதே மாதிரி வேஸ்டேஜ் ஸ்கிராப் மெட்டீரியல், இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொன்னேன். அவர்களுடைய பலம் இப்போதைக்கு எழுந்திருக்காது, அவர்கள் பலம் அடங்கி இருப்பார்கள். உங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அந்த கடனுதவிகள் மூலமாக புதிய வாய்ப்புகளை நீங்களே அறிமுகப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ முதலீடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும். ஸோ இந்த துலாம் ராசிக்கு ரோக சனின்னு சொல்லுவாங்க, அதாவது 6ஆம் இடம் ரோக சனி, உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கொடுப்பீங்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் தடுமாற்றங்கள் இல்லாமல் எதிரிகளால் தடைகள் ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வஸ்திர தானம் நிறைய செய்ய வேண்டும். உடல் உபாதைகள் குறையணும்னா உடல் ரீதியான உதவிகள் செய்ய வேண்டும். அடுத்தவங்களுக்கு உடல் ரீதியாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு கை கால் அமுக்கி விடுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈகோ தடுக்கும். ஆனால் இதை பண்ணினீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எந்த இடத்துல உங்கள் ஈகோவை விட்டுட்டு நீங்கள் இறங்கி வேலை பண்ணுறீங்களோ, ஆனானப்பட்ட ராஜரிஷின்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரருக்கு ஈகோவை விட்டுட்டு என் குழந்தைய யாரும் காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு கையை விரிச்சதுக்கப்புறம் தான் பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வந்தது. அப்பேற்பட்ட நபருக்கே அப்படிங்கும்போது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் அடுத்தவர்களுக்கு ஈகோவை விடுத்து வேலை செய்யுங்கள், உடல் ரீதியான உதவிகள் செய்து வாருங்கள், உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். வஸ்திர தானம்னு யாருக்கு பண்ணணும்னா வயதானவர்களுக்கும் உறவுகள் இல்லாத அனாதைகளுக்கும் செய்ய வேண்டும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இந்த திருநங்கைகள், திருநம்பிகள், திருநங்கைகள்னு ரெண்டு பேர் கேட்டகரி இருக்காங்க. அதாவது 3வது பாலினம்
அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு பண உதவி செய்யுங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்க கேட்கும்போது கைதட்டி கேட்கும்போது பணத்தை கொடுத்துடாதீங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, அல்லது அவர்களுக்கு பண உதவியை தவிர அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பொற்காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைந்திடும். துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த 2025ற்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பெரிய சாதகம்ங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோக வாழ்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக நகர்வுன்னே சொல்லலாம். இது மார்ச் மாதம் நிகழுது. மார்ச் 2025 29ஆம் தேதி இது ஒரு பக்கம் நிகழுதுன்னா, இன்னொரு பக்கம் அதை விட பெரிய பாசிட்டிவான விஷயம் குரு 9ஆம் வீட்டிற்கு வருவது. குரு ஒரு முழு சுபர், அவர் எல்லாருக்குமே நன்மையை செய்வார். ஸோ அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. இன்னொரு பக்கம் ராகு கேதுவுமே நகருவாங்க. ராகு கேது மட்டும்தான் சம்டைம்ஸ் உங்களுக்கு கெடுதல்களை செய்வாங்க. துலாம் ராசிக்கு இவர் 6ஆம் வீட்டிற்கு நகர்வது அப்படிங்கிறது ரோக சனின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் மேலே துலாமுடைய ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி யாருன்னு பார்க்கும்போது நெருங்கிய நண்பன். அவர் நிச்சயம் நல்லதே பண்ணுவார், கெடுதல் பண்ண மாட்டார். நீங்கள் பயங்கரமாக முயற்சி பண்ணணும். ஒரு விஷயத்த பல முறை முயன்று தான் சாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமே ஒழிய அது நடக்காமலே போயிடாது. நீங்கள் தைரியமாக நீங்கள் இறங்கி முயற்சி மட்டும் பண்ணுங்கள். அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளை அது காட்டும். இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டிற்கு ராகுவும் லாபஸ்தானம்ங்கிற இடத்துக்கு கேதுவும் வருவதனால நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு 1000 ரூபா நீங்கள் லாபத்தை எதிர்பார்த்து போகும்போது அந்த 1000 ரூபா கிடைக்காம 500 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க, அவ்வளோதான் போச்சு, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழம்பி போய் நீங்கள் முயற்சிகள் செய்யாமல் நீங்கள் ஒதுங்கிடக்கூடாது. ஏன்னா இந்த 2.5 வருட காலத்தில் சனியினுடைய இம்பேக்ட் மட்டும் கிடையாது, வேறு சில கிரகங்களும் இருக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட்ஸும் இருக்க தான் செய்யும். அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் செயல்படணும். ஸோ இந்த ராகு கேதுவை அனுசரித்து ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலனாலுமே நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திராது. அதே போல் நீங்கள் தூரம் பிரயாணம் ஏதாச்சும் போகிறீங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பிரயாணம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதேனும் ஒரு சிறு விபத்து நிகழலாம், பெரிய சிரமங்கள் வந்துடாதுனாலும் தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியே ஓய்வெடுக்க வச்சு காலி பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பிரயாணங்கள் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுவேன். மற்றபடி குருவினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இந்த 2.5 வருட காலங்களில் ஒரு பக்கம் சனி பயிற்சியாகி இருக்கக்கூடிய விஷயமும் பாசிட்டிவாக இருக்குது. குருவுடைய அந்த ஒரு வருட நகர்வுமே நல்லா இருக்க போகுது. ஸோ நீங்கள் நிறைய குரு வழிபாடு இந்த காலத்தில் செய்யுங்க, குருவுக்கு நன்றி சொல்லுங்க. அதே போல் சனியுடைய நகர்வுமே உங்களுக்கு நல்லது செய்யுதுங்கும்போது சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அது உங்களுடைய, ஏன்னா நல்லது நடக்கும்போது மட்டும் கெட்டது நடக்கும்போது மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு போகணுங்கிறது கிடையாது. நல்லது நடக்கும்போதும் இறைவனை சென்று நாடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்றமான பலன்களையே உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். யாரெல்லாம் திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில், ஏன்னா அதற்கான வாய்ப்பும் ஒரு பக்கம் குரு உருவாக்கி தருவார் தான். ஆனால் அப்படி நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் ஏதேனும் சிறு வாக்குவாதங்கள் வந்தாலும் கூட அதை நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது. ராகு கேதுங்கிற ஒரு கிரகத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளணும். கிரகங்கள் மனிதனை போட்டு படுத்தும். சில நேரங்களில் அந்த ஒரு பக்கம் சனி சாதகமான பயிற்சின்னு நான் சொல்கிறேன், அதே நேரத்தில் ராகு கேதுவின் நகர்வுகள் உங்களுக்கு பாதகம் தரக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால நீங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அமைதியாக செல்லணும், விட்டு கொடுத்து சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ப்ரொஃபஷன் ரீதியான அந்தஸ்து உயர்வுங்கிறது நிச்சயம் கிடைக்கும். துலா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக துலாத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி, சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசி அன்பர்களை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லா விஷயமும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு அப்படின்னு மூஞ்சுக்கு நேராக பேசக்கூடியவங்க. நிறைய பார்த்திங்கன்னா அறம் சார்ந்த விஷயங்கள் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அறம் தவறி செய்கிறது பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கறிஞர்களாகவும் நீதித்துறையிலையும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் 6ஆம் பாவத்துக்கு போகிறாரு. அதாவது எப்படி உட்கார்றாரு அப்படின்னா ரோக சனியாக அமைகிறாரு. இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன? ருண ரோக சத்ருஸ்தானம். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் காலமாக வந்து பார்த்திங்கன்னா கடனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டம். கடனை பெருசாக திருப்பி தர முடியல. சொத்து பத்து இருக்குது, வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா வியாபாரம் ஆக மாட்டேங்குது. கேட்குறவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களே அப்படின்னு அடிமட்ட விலையில் கேட்குறாங்க. அதனால் வியாபாரம் பண்ணாமல் கடன்காரங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இது இந்த சனி பெயர்ச்சியினால் அந்த கடன், உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். அதனால் நீங்கள் கடனை ஈஸியாக கட்டிட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியும். ரொம்ப ஸ்மூத்தாக வெளியே வந்துடுவீங்க. இது இந்த ரோக சனி ஏற்படுத்துகிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ருண ரோக சத்ருஸ்தான். ஸோ கடனை சொல்லிட்டோம். அதுக்கடுத்து ரோகம். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலமாக நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முடங்கிட்டீங்க. முடக்கம் அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்தினார். அதை அவரே ரிலீவ் பண்ணுவார். அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், தொழிலில் கொஞ்சம் முடக்கம், முன்னேற்றமின்மை, தொழில் வந்து பார்த்திங்கன்னா வேகத்தில் ஓடினது, இதெல்லாமே அப்படியே மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சி காலகட்டம். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க, நிறைய எதிராளிகள் எங்களுக்கு வந்தாங்க, எதிரிகள் வந்தாங்க, எங்களை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டட் பர்சனாலிட்டிஸாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னு நிறைய துளாராசி அன்பர்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த டார்கெட் அப்படின்றது மாறிடுங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு. அப்போ எதிராளிகளாக இருந்தவங்களும் உங்களையே எதிரியாக பாவித்தவங்களும் உங்கள் கூட நட்பு கொண்டாடக்கூடிய காலம், உறவு ஆடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மாறிடுச்சு. புரியுதுங்களா? அதாவது சனி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார் அப்படின்ற சொல்லலாம். அதே மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது கிடைக்குங்க. கவலையே பட வேண்டாம். அடுத்து சனி பகவானோட பார்வை 3ஆம் பாவத்தை பார்க்குறார். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்களோட பிரதர்ஸு இருக்காங்க அப்படின்னா அவங்களால, முக்கியமாக இளைய சகோதரர்கள், அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஆதாயம், அவங்களால பொருள் சார்ந்த ஒரு ஆதாயமாக இருக்கலாம். அதாவது சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து தோல் கொடுப்பாங்க. வா, நானும் உனக்கு ஒரு கை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கான பிராப்தம் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், சனி பகவான் 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கடந்த காலத்தில் நீங்கள் எதுவுமே செய்யலை, சின்ன தப்பு செஞ்சீங்க. அந்த தப்பு ஊதி 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 பூதாகரமாகி எல்லாரும் உங்களுக்கு கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தப்பே செய்யலை, ஒரு அவப்பேருக்கு ஆளான, அவ சொல்லுக்கு ஆளான 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை கேவலமாக திங்க் பண்ணாங்க, கேவலமாக யோசித்தாங்க. தொழிலில் பெரிய நஷ்டம் அப்படின்றது வந்துச்சு. கூட வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவங்க எங்களை ஏமாத்தினாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் ஏமாற்றத்தை நான் சந்தித்தேன். அதே மாதிரி பார்ட்னர்கிட்ட ஏமாற்றத்தை சந்தித்தேன். இப்படி நிறைய விஷயம் நடந்துச்சு பார்த்திங்களா? அது எல்லாத்துலேயும் இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா ரோக சனி 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்றத அவரே ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? அவரே ஏற்படுத்துவார். அதுக்கடுத்து சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 12ஆம் பாவம் அப்படின்றது விரயஸ்தானம். அது என்ன சொல்லுவாங்கன்னா அயன சயன போக விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த நம்ம தூக்கம் கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா, நல்லா தூங்குவீங்க, நல்ல சுகபோகங்களை அனுபவிப்பீங்க. விரயம் அப்படின்றது வரும். அது என்ன விரையோ அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுப விரயமாக இருக்கலாம். நம்ம ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் பார்த்திங்கன்னா, ஒரு வீடு அப்படின்றது கட்டுவீங்க, இல்லை ஒரு பில்டட் வீடு, அதாவது ரெடிமேடாக இருக்க வீடு அப்படின்னு ஒன்று வாங்கலாம், இல்லை ஃப்ளாட்ஸ் ஒன்று வாங்கலாம், ஒரு பில்டர்கிட்ட ஒரு வீடு வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய பிராப்தம் இருக்குது. ஒரு சொத்து சொகை வாங்கலாம். இல்லைனா பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஒரு வரன் கூடி வரலாம். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்குங்க, பெருசாக கூடி வரல. இப்போ வரன் கூடி வரலாம். அந்த வரன் கூடி வந்ததுனால நம்ம நகை நட்டு வாங்கி ஒரு கல்யாணம் அப்படின்றது பண்ணலாம். இல்லை பிள்ளைக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்லை, இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஸோ செலவு பண்ணி நான் ஃபாரின் அனுப்பிச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் விரையோ, அந்த விரயத்தினால நம்ம மனசுக்கு சந்தோஷம், இதை சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுப விரயம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க, சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. புரியுதுங்களா? ஸோ சனி பகவானை பற்றி சொல்லணும்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 4 and 5. அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ 6ஆம் பாவத்தில் போகிறதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்.
குரு பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு, அதுவும் வந்து ப்ளஸ்ஸு. ராகு கேது 5 and 11 அப்படின்னு சொல்லலாம், அதுவும் வந்து ஃபேவர். இந்த சனி பயிற்சி அப்படின்றதுல அவங்கள பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. ராகுன் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக இருக்காங்க. ஆன் தி ஹோல் வந்து பாருங்கள், துலாம் உங்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மை, முன்னேற்றம், பயணங்கள் அப்படின்றது வரும், எதிரிகள் அப்படின்றது குறைவாங்க, குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வரும், குலதெய்வத்தினோட அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கும். நிறைய பெரும்பாலான துளாராசி அன்பர்களுக்கு ஜாதக ரீதியாக சனி நல்லா இருந்தால் மட்டும் போதுங்க உங்களுக்கு, புரியுதுங்களா? ஸோ ஜாதக ரீதியாக சனி நல்லா இருக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், கவலையே பட வேண்டாம். ஜாதக ரீதியாக சனி நல்லா இருக்குது, சனி தசை இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். தசா புத்தி அதே மாதிரி ஜாதக ரீதியாக விதிகிரகமான சனி பகவான் என்ன பாவத்தில் இருக்கார் அது பொறுத்து எல்லாமே நல்லா இருக்குன்னு ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க, கவலையே பட வேண்டாம். பட் என்ன எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு வரக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தாலும் நாங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தான் செய்வோம். அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு 5 கேது 11, அதுக்காக இன்னொன்று எல்லா கிரகங்களும் பசிஃபை ஆகுறது அப்படின்றது சனியும் சேர்த்து. சனி நல்லா இருந்தாலும் அவரோட ஒரு பிரீத்தி, அவரோட ஒரு ஹாப்பினஸ், அவரோட ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும், நம்மளுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உளுத்தம்பருப்பு தொட்டோடு வாங்கிக்கோங்க. அதாவது கருப்பு உளுத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உளுத்தம்பருப்பு தோலோடு வாங்கிட்டு நைட்டே ஒரு பெரிய டம்ளர் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு அதை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கஞ்சி மாதிரி காய்ச்சுங்க. கஞ்சி காய்க்கும் போது நல்ல இவ்வளோ வெல்லம் போட்டுடணும், நல்லா தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டு, வாழைப்பழம் ஒரு 5-6 வாழைப்பழம் ஆறின பின்னாடி போட்டுட்டு அதை பசுமாட்டுக்கு கொண்டு போய் வைங்க. அது வைக்கும்போது கொஞ்சம் எள்ளும் அதில் போட்டுக்கோங்க. எள்ளு போடக்கூடாது, காகத்துக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. எள்ளும் கொஞ்சம் போட்டு இது கொண்டு போய் வைங்க. தேங்காய் நல்லா துருவி போட்டுக்கோங்க. வாழைப்பழம் நான் ஒரு 2-3 வாழைப்பழம் சொல்கிறேன், நீங்கள் 5-6 வாழைப்பழம் கூட போட்டுக்கோங்க, உங்களோட வசதியை பொறுத்து. கொண்டு போய் வைக்கும்போது பசு அதை சாப்பிடும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அந்த பசுவை தொடுங்க. பசு வந்து நம்ம கையை லிக் பண்ணும், ஓகேங்களா? இதை உருண்டையாக கூட பிடிப்பாங்க. இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சியாகவும் செய்வாங்க, உளுந்து களி மாதிரியும் கலருவாங்க. உங்களுக்கு களி மாதிரி கலர்னீங்க அப்படின்னா இந்த 2 கையில் வைங்க, பசு வந்து சாப்பிட்டுட்டு கையை லிக் பண்ணும். இல்லை கஞ்சியாக செஞ்சிங்க அப்படின்னா பசு தடவை கொடுங்க, கையை லிக் பண்ணும். இது லிக் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கும். எப்படி அப்படின்னா, பசுனோட உடம்புல 33 கோடி தேவர்களும் ஐக்கியமாயிருக்க இடம் பசு. அப்போ அந்த 33 கோடி தேவர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். 33 கோடி விடுங்க, ஒரு 2 பேர் ஆசீர்வாதம் பண்ணால் கூட நம்மளுக்கு நல்லது தானே, இல்லைங்களா? ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் இப்படி நாங்கள் எங்கெங்கே போட்ட 33 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு நாங்கள் எப்படிங்க நம்புறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்படி கூட நினைங்க. அப்படியும் நான் நம்ப மாட்டேங்க அப்படின்னா, ஒரு உயிரினம் பசு, ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அது ஆசையாக உங்களை லிக் பண்ணுது, அப்போ அதனால் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றது வரதானே செய்யும். ஸோ அப்படியும் நம்புங்க, எந்த விதத்தில் நம்பினாலும் நம்புங்க. ஆக மட்டும் இதை செஞ்சீங்க அப்படின்னா துலாம் ரோக சனி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மார்க் அப்படின்னு போடணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சி வந்து ரிஷபத்துக்கு போடலாம், ஏறக்குறைய 95%. துலாத்துக்கும் போடலாம் 95%. ரிஷபம் அமேசிங், எக்ஸ்ட்ராடினரி. அதே மாதிரி துலாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. ஜாதக ரீதியாக சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டுமே போதும், வேறு எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. துலாம் சூப்பராக இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட ராசியிலே உச்சமாகிறாருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. துலாம் ராசிக்காரங்க சனியோட தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு துலாம் ராசி இருந்தாவே போதுங்க, அந்த குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டு, அந்த குடும்பத்தோட சுக துக்கங்களில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு, அந்த ஒரு தூண் மாதிரி அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க, இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டே இருந்தாருங்க. ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசிகளில் 7.5 சனியில் பாதிக்கப்பட்ட ராசியை விட இந்த துலாம் ராசிக்காரங்க ஏகப்பட்ட பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே நான் பார்த்த வரைக்கும் இந்த 2.5 வருட காலத்தில் அதிகமாக வந்த ஜாதகம்னு பார்த்தோம்னா இந்த துலா ராசிக்காரங்க ஜாதகம் ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ரொம்ப அதிகம். இவ்வளோ நாள் ரொம்ப ஒத்துமையாக இருந்திருப்பாங்க, ஆனால் இந்த 2.5 வருஷ காலமாக நிறைய பிரச்சனை. அதே மாதிரி பேசுகிறனால பேச்சுக்களால் பிரச்சனை, பணவரவு வந்து வராமல் அங்கங்கே நின்றுட்டு அதில் ஒரு பிரச்சனை, ஒரு அசிங்கம், அவமானம். நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச நல்ல பேர் போச்சுங்க, இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச சொத்து போச்சுங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. சனி பகவானுக்கு ரொம்ப சாதகமான இடமான 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் குருவும் உங்களுக்கு இந்த 1 வருட காலத்துக்கு மே மாதத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வராருங்க. இதுவும்
ஒரு அற்புதமான அமைப்பு. கேதுவும் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராகுவும் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டத்துவா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்கங்க. அற்புதமான காலகட்டம். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிங்களோ, அவமானத்தை சந்திச்சிங்களோ, அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து நன்மைங்க. 6ல் சனி ஆண்டியையும் அரசனாக வாழ வைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. கட்டாயம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கல, பதவி உயர்வில் பிரச்சனை, எனக்கு ஜூனியராக இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னாங்க ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க, அவங்களுக்குலாம் இன்க்ரிமெண்ட் கிடச்சிது, நான் என்ன தான் முயற்சி பண்ணாலும் என்னோடய பாஸ் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, இப்படிலாம் கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன், நல்ல பணவரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. புதிதாக கடன் வாங்குறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே அங்கங்கே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லோன் கிடச்சி அந்த கடன்லாம் அடைச்சிட்டு அப்பாடா நம்ம இந்த ஒரு இடம் மட்டும் மாதம் மாதம் நம்ம லோன் கட்டிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில், குறிப்பாக வயதானவங்களுக்கு அடிவயிறு, ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தாய்மாமன் சித்தி வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம், அதாவது உங்கள் தாய்மாமா கிட்ட மனம் விட்டு பேசுங்க. உங்கள் சித்திக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி அமைப்பு வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை தனது 3ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருவுங்க. இன்சூரன்ஸ் வந்து பணம் கட்டி அதை வந்து கோர்ட்டு சாதகமாக தீர்ப்பாயிடுச்சுங்க, ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாக பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பரம்பரை சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, அது தீரவே மாட்டேங்குது, அந்த எனக்கு எப்போ தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பரம்பரை சொத்து இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. எதிர்பாராத விதத்தில் பண வரவு அப்படிங்கிற திடீர் அதிர்ஷ்டம். ஒரு சிலருக்கு வெளி மாநிலத்தில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாட்ரி யோகத்தின் மூலியமாக ஒரு திடீர் பணவரவு சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆயில பற்றின ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும், கவலையே படாதீங்க. தீர்க்க ஆயுசு தான். சனி உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறனால துலா ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஓரளவுக்கு தீர்க்க ஆயுசாக இருப்பாங்க. அதனால் மரணத்தை பற்றின ஒரு நீங்களாக போட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எப்பவும் போல் நீங்கள் நீதிமான்னு சொல்லிட்டேன், துலா ராசிக்காரங்க எப்பயும் போல் நீதி தவறாமல் இருங்க. தேவையில்லாமல் ஒரு ஆசையை காட்டி உங்களை சிக்கலில் மாட்டி விட பார்ப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. அப்போ 12ஆம் இடத்துல சனி பார்க்குறனால வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, பிஆர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, இவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள கூட்டு போய் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது, குறிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறதான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து உங்களுக்கு வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீ மெடிக்கல் செக்கப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் படுதுங்க. அதனால் முயற்சிகள் அதிகம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. முயற்சிகளை கைவிடாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணிங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குறிப்பாக 10ஆம் பார்வையாக பார்க்குறனால, 10ஆம்னா தொழில்னு சொல்வோம், தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். 3ஆம் இடத்துல பண்ணுறதுனால முயற்சி ஸ்தானத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் குருவோட பார்வையால் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 5ஆம் இடத்துல வந்து குரு பார்க்குறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், எல்லா விதமான பாக்கியங்களையும் 9ஆம் இடத்துல இருக்க குருவும் செய்வாருங்க. அப்போ சனியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க. அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இன்னும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபத்திகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து இதை சாதகமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும், சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறிப்பாக வயதானவர்கள், நடக்க இயலாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.